ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இன்றைக்கி யூனிட் 3 பிளான்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா த பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட், அப்புறம் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபை பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம்னு பேர். வாழிடங்களின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தி அறிதல்னு பொருள். இப்போ லெசனுக்கு போகலாமா? பிளான்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்டட், தாவரங்களுடைய வாழிடம். பிளான்ட்ஸ் grow almost everywhere on earth, that is on land and in water. பூமியின் அனைத்து இடங்கள்லையும் நீரிலும் நிலத்திலும் தாவரங்கள் வளருது. இப்போ லேண்ட் அப்படின்னா அதுக்கு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட்டர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். லேண்டில் இருக்கிறதுக்கு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ், வாட்டருக்கு அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு பேர். த பிளான்ட்ஸ் அடாப்ட் டு தேர் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஹாவ் special characteristics based on their habitat. தாவரங்கள் தாங்கள் வாழக்கூடிய சூழலுக்கேற்ப சில சிறப்பு பண்புகளை கொண்டு தங்களை தக அமைத்துக் கொள்கின்றன. இப்போ பாருங்க, the natural home of a plant is called its habitat. தாவரங்களின் இயற்கையான இருப்பிடமே வாழிடம்னு சொல்கிறோம். Plants make suitable adjustment with their surroundings to meet their requirements. இதுக்கு தான் this is known as adaptation. அடாப்டேஷன்னா தகவமைப்புன்னு பேர். தாவரங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக சூழ்நிலையுடன் ஒத்திசைந்து வாழ்கிறது. அதுக்கு தான் தகவமைப்புன்னு பேர். இங்கே பாருங்கள், terrestrial or land plants. The plants that grow on the land are of different habitats such as deserts, plains, mountains and forest. இந்த நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்குது தானே, எந்தெந்த நிலத்தில் வாழுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? டெசர்ட்ஸ் பாலைவனங்கள், பிளெயின்ஸ் சமவெளிகள், மவுண்டைன்ஸ் மலைகள், ஃபாரஸ்ட் காடுகள். இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு பேர். நில வாழ் தாவரங்கள்னு பேர். லெட் அஸ் லேர்ன் அபவுட் தி அடாப்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேண்ட் பிளான்ட்ஸ். நிலவாழ் தாவரங்கள் இருக்குது தானே, இது என்னென்னலாம் தகவமைப்புகள்லாம் பெற்றிருக்குது, சூழலுக்கேற்ப வாழக்கூடிய என்னென்ன தகவமைப்புகள் பெற்றிருக்கின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். பிளான்ட்ஸ் இன் டெசர்ட், வறண்ட நில தாவரங்கள். தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ இன் ஹாட், ட்ரை அண்ட் சாண்டி பிளேசஸ். இந்த வறண்ட நில தாவரத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும், அங்கே வறண்டு இருக்கும் இடமே, மணல் நிறைஞ்சிருக்கும். Deserts get very less rainfall. Deserts get very less rainfall and experience high temperature. அங்கே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவுக்கு தான் மழை பெய்யும், வெப்பம் அதிகமாக இருக்கும். Hence there is scarcity of water. அதனால் அங்கே நீர் பற்றாக்குறை ஏற்படும் அந்த இடத்துல. Let us see how these plants have adapted to this habitat. இந்த நிலப்பரப்பில் அந்த தாவரங்கள் வளர்வதற்கான தகவமைப்பு என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Leaves are changed to spines to reduce the loss of water. அந்த நீரினுடைய இழப்பை குறைக்கிறதுக்காக இந்த இலைகள் பார்த்திங்கன்னா
முட்கள் நிறைந்து காணப்படும். த ஸ்டெம் இஸ் க்ரீன் அண்ட் ஃப்ளெஷி. இதில் உள்ள தண்டு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும், சதை வந்து சதைப்பற்றுடன் இருக்கும். தே ஸ்டோர் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபுட். தண்டோட வேலை என்னென்னா உணவை தயாரிக்கிறது, நீரை சேமிக்கிறது. இதுதான் இதனோட வேலை. These plants have a long root that goes deep into the soil. இந்த தாவரங்களுடைய வேரானது நீளமாக இருக்கும். அது வந்து நிலத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் வந்து அதிக ஆழம் வர போகும். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, டேட் பாம் அண்ட் ஆலிவேரா. ஒப்பன்ஷியா அப்படின்னா சப்பாத்தி கெல்லி, டேட் பாம் அப்படின்னா பேரிச்சை, ஆலிவேரான கற்றாழை. இது ரெண்டும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த படத்தில் பார்க்கலாமா? பாருங்கள். ஒப்பன்ஷியா, டேட் பாம், ஆலிவேரா. பிளான்ட்ஸ் ஆன் மவுண்டைன். மலை வாழ் தாவரங்கள். இந்த மலை தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ இன் கோல்ட் அண்ட் ஃப்ரீசிங் பிளேசஸ். இந்த மலையில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து ரொம்ப அதிகமான குளிரும் அந்த உறைந்த சூழலில் தான் அது வளருது. க்ரோன்னா வளருதல். தேர் இஸ் எ கூல் வெதர் இன் மவுண்டைன். ஏன்னா அங்கே வந்து குளிர்ந்த காற்று வீசும். லெட் அஸ் see how these plants have adapted to this habitat. இந்த குளிர்ந்த காற்று, இந்த குளிர்ந்த சூழலில் வாழக்கூடிய தாவரங்கள் என்னென்ன தக அமைப்புகள் இல்லை பெற்றிருக்குன்றத, என்னென்ன தக அமைப்புகள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். These trees are conical in shape. இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோனிக்கல் அப்படின்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும். This shape allows snow to slide from the trees easily. ஏன் இது கூம்பு வடிவத்தில் இருக்குன்னா இது மேலே வந்து பனி விழும். அந்த பனி வந்து அந்த இலையிலேயே தங்க விடாமல் கீழே விழுவதற்கான அமைப்பை இருக்குது. நீடில் லைக் லீவ்ஸ் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் கோல்டு கண்டிஷன்ஸ் லைக் ஸ்னோ. இதனுடைய இலைகள் பார்த்தோன்னா ஊசி போல் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா பனியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக. தீஸ் ட்ரீஸ் டு நாட் ஷெட் லீவ்ஸ். இத்தாவரங்கள் வந்து இலைகள் வந்து சீக்கிரமாக உதிராது. தே ஹாவ் கோன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். மலர்கள் இருக்குது தானே, அந்த மலருக்கு இந்த பூக்களுக்கு பதிலாக வந்து இங்கே கூம்புகள் வந்து காணப்படுது. தீஸ் கோன்ஸ் ப்ரொடெக்ட் தி சீட்ஸ் டூரிங் ஹார்ஷ் வின்டர். இந்த கூம்புகள் வந்து கடுமையான குளிரில் கூட இந்த விதையெல்லாம் வந்து பாதுகாக்கிறது தான் இதனோட வேலை. எக்ஸாம்பிள் பைன் ட்ரீ. அப்புறம் இந்த ட்ரீ பார்த்துருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பைன் ட்ரீ. பிளான்ட்ஸ் இன் பிளெயின்ஸ். சமவெளியில் வாழும் தாவரங்கள். பிளான்ட்ஸ் இன் பிளெயின்ஸ் நீட் டு அடாப்ட் டு போத் ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ். இந்த சமவெளியில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து இந்த வறட்சியும் அதிக வெப்பத்தையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டவை. They grow in warmer climate and usually shed their leaves in winter to protect themselves from cold. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் வந்து இலைகள் வந்து துளிர்விடும். அதுவே குளிர்காலங்களில் வந்து தங்களை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக இலைகளை உதிர்க்கின்றன. They have flat and broad leaves. இதனுடைய தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும், பெரிய இலைகளாக இருக்கும். They have thick and woody stem. இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா பருத்து தடிமனாக கட்டை மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் மேங்கோ, பேன்யான், டீக். இந்த படத்தை பாருங்கள். மேங்கோ ட்ரீ, பேன்யான், டீக். பேன்யான்னா என்னது? ஆலமரம். Do you know banyan, people and tamarind trees live more than 100 years? இந்த ஆலமரம், அரச மரம், புளிய மரம்லாம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே கூட வாழும். பிளான்ட்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ். கடலோரத்தில் வாழும் தாவரங்கள். இந்த கடல் இருக்குது தானே, அந்த கடல் கரையில் வாழக்கூடிய தாவரங்கள்.
தே ஆர் டால் அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட். இங்கே கூடிய இந்த கடலோரத்தில் வாழும் தாவரங்கள் பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கும், நேராக இருக்கும். த லீவ்ஸ் ஆர் கால்ட் ஃப்ராண்ட். இலைகள் பார்த்திங்கன்னா பறந்து காணப்படும், பரந்த இலைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இலைகள் ஓலைன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் த ஃப்ராண்ட் லுக் லைக் ஃபெதர்ஸ் மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விண்ட். இந்த இலைகள் இருக்குது தானே இறகு வடிவத்தில் இருக்கும். ஏன் இறகு வடிவத்தில் இருக்குதுன்னா வேகமாக காற்று வீசும்போது அது மரத்தை வந்து பாதுகாக்குது. தீஸ் பிளான்ட்ஸ் டாலரண்ட் டு saline salt water, எக்ஸாம்பிள் கோகனட் ட்ரீ. இந்த தாவரங்கள் வந்து உப்பு நிலத்தில் தான் வளரும் தன்மை கொண்டவை. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பக்கத்தில் கடற்கரை ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து உப்பு நிலத்தில் வாழும் தன்மை அதுக்கு இருக்குது. Let us connect. Match the plants with their living places. இங்கே பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேட்சான பிளேசஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த பிளான்ட் என்ன? ஒப்பன்ஷியா. அது எங்கே இருக்கும்? டெசர்ட்ஸ். அப்புறம் இது பாருங்க, இது என்னது? என்னது இது? பேன்யான். அது எங்கே இருக்கும்? பிளெயின்ஸ். அடுத்தது பாருங்கள், கோகனட் ட்ரீ. அது எங்கே இருக்கும்? கோஸ்டல் ஏரியாஸ். இது பாருங்கள், பாம் ட்ரீ, மவுண்டைன்ஸ். இதை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. டெசர்ட்ஸ், பிளெயின்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ், மவுண்டைன். லெட் அஸ் ட்ரை. செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இதில் வந்து தவறான ஒரு வார்த்தை வந்து வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அது எது தவறுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டெசர்ட் பிளான்ட்ஸ் க்ரோ இன் ஹாட், ட்ரை அண்ட் சாண்டி பிளேசஸ். பார்த்திங்கன்னா இந்த வறண்ட நில தாவரங்கள் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், வறட்சியான மணல் நிறைந்த பகுதியில் தான் வாடுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட். பிளான்ட்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் டாலரண்ட் டு saline வாட்டர். இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது தானே, அது வந்து இந்த உப்பு நிலத்தில் தான் வளரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ, கரெக்ட் சென்டென்ஸ். மவுண்டைன் பிளான்ட்ஸ் ஹாவ் நீடில் லைக் லீவ்ஸ். இந்த மலையில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்குது தானே, அதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா ஊசி போல் இருக்கும். கரெக்ட். டீக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெசர்ட் பிளான்ட். டெசர்ட் பிளான்ட்டாக என்ன? பாலைவன வறண்ட நில தாவரங்களுக்கு வந்து டீக்குன்ற ட்ரீ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்போ இது டெசர்ட் பிளான்ட்லையா டீக் இருக்கும்? இல்லை, இது இன்கரெக்ட். அப்போ எந்த சென்டென்ஸ் இன்கரெக்டு? டீக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெசர்ட் பிளான்ட். புரிஞ்சுதா? அடுத்தது டிக் த ஆட் ஒன். இதில் எது பொருத்தம் இல்லாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டீக், டேமரின், மேங்கோ, ஒப்பன்ஷியா. இதெல்லாம் வந்து பிளெயினில் இருக்கும். ஆனால் ஒப்பன்ஷியா என்னது? எங்கே இருக்கும் ஒப்பன்ஷியா? டெசர்ட்டில் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணோம். ஒப்பன்ஷியா, ஆலிவேரா, பைன், டேட் பாம். இப்போ இதெல்லாம் வந்து டெசர்ட்ஸில் இருக்கும். பைன் வந்து எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? மவுண்டெயினில். அப்போ இதுக்கு சர்க்கிள் பண்ணோம். சர்க்கிள் த பிளேசஸ் விச் ஆர் லேண்ட் ஹேபிட்டட்ஸ். இந்த நில வாழிடங்கள் அது எதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஃபாரஸ்ட் ரவுண்ட் பண்ணுங்க, மவுண்டைன் ரவுண்ட் பண்ணணும், ட்ரீ ரவுண்ட் பண்ணணும், டெசர்ட் ரவுண்ட் பண்ணணும், கேவ் இதுக்கு ரவுண்ட் பண்ணணும். பிளான்ட்ஸ் இன் வாட்டர். நீர் வாழ் தாவரங்கள். த பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் வாட்டர் பாடிஸ் like ponds and lakes are called water plants or aquatic plants.
இந்த நீர்நிலைகளான ஏரி குளம் இருக்குது தானே, அங்கே வளரக்கூடிய தாவரங்கள் வந்து நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்லி சொல்கிறோம். தே ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு ஃபாலோயிங் டைப்ஸ். இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், நீரில் மிதக்கும் தாவரங்கள். ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ட்ஸ், வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள். சப்மெர்ஜ்டு பிளான்ட்ஸ், நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள். சரி, முதல் ஒன்று பார்க்கலாமா? ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா நீரில் மிதக்கும் தாவரங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். இந்த தாவரம் பார்த்தோன்னா நீரினுடைய மேற்பரப்புலேயே இருக்கும், மிதந்துக்கிட்டே இருக்கும். தே ஃப்ரீலி ஃப்ளோட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பாஞ்சி பாடி ஃபில்ட் வித் ஏர். இது பார்த்தா இதில் வந்து காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடல் அமைப்பு, இதனுடைய பாடி அந்த அப்படி தான் இருக்கும். அதனால் இது என்னது, நீரில் வாட்டரில் மிதக்குது. காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடல் அமைப்பு இருக்கிறதுனால இந்த பிளான்ட் வந்து தண்ணியில் மிதக்கும். தே ஹாவ் புவர்லி டெவலப்டு ரூட்ஸ். இந்த தாவரங்களுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். இதன் வளர்ச்சி வந்து வேரோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள், வாட்டர் ஹயாசிந்த், ஆகாய தாமரைன்னு தமிழில் சொல்லுவோம். பிஸ்டியா. இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை. அடுத்தது பாருங்கள், ஃபிக்ஸட் ரூட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னா வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள். தண்ணிக்கடியில் வேர் ஊனி இருக்கும், அந்த அதனுடைய நீரில் மிதக்கும். ஆனால் these plants have roots that are fixed in the bottom of the water bodies. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா நீர்நிலையினுடைய அடியில் வந்து வேர் ஊனி இருக்கும், நீரினுடைய மேற்பரப்பில் வந்து மிதந்து காணப்படும். வேர் வந்து அடியில் நல்லா ஊன்றி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மேற்பரப்பு வந்து இதெல்லாம் வந்து நீரில் மிதந்து இருக்கும். These plants have air tubes in their stem to help them float. இந்த தாவரங்கள் தண்டில் வந்து காற்றறைகள் இருக்கிறதுனால இது தண்ணியில் மிதக்குது. Their leaves are broad and coated with wax to make them waterproof. ஏன் வந்து மெழுகு போன்ற படலம் இருக்குன்னா, அந்த நீர் வந்து இலையில் ஒட்டாமலும் இலைகள் வந்து நீரில் மூழ்காமலும் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. சப்மெர்ஜ்டு பிளான்ட்ஸ் அப்படின்னா நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் பேர். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் தி வாட்டர். இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா முழுவதுமே தண்ணியிலேயே மூழ்கி இருக்கும், வெளியிலேயே தெரியாது. தேர் ஸ்டெம் இஸ் தின் அண்ட் லீவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இது பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தினுடைய தண்டு வந்து மெல்லிசாக இருக்கும், இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். தேர் இஸ் நோ ஓப்பனிங் ஆன் தி லீஃப் சர்ஃபேஸ். இந்த இலைகளுடைய மேற்பரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இலைத்துளைகள் அப்படின்னு அந்த நீராவி போக்குக்கு இலைத்துளைகள் சொன்னா இல்லையா, அது இருக்காது. தே பிரீத் த்ரூ ஸ்டெம். இது சுவாசிக்கிறத பார்த்திங்கன்னா தண்டு வழியாக தான் சுவாசிக்கும். எக்ஸாம்பிள், வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. இது ஹைட்ரில்லா, இது பாருங்கள், இது ஹைட்ரில்லா, இது வாலிஸ்னேரியா. இதெல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். லெட் அஸ் ட்ரை. எல் அப்படின்னா லேண்ட் பிளான்ட்ஸ், டபிள்யூனா வாட்டர் பிளான்ட்ஸ். எது லேண்ட் பிளான்ட்ஸு, எது வாட்டர் பிளான்ட்ஸுன்றது நமக்கு எழுதணும். நீம் ட்ரீ லேண்ட், லோட்டஸ் வாட்டர், ஒப்பன்ஷியா லேண்ட், வாலிஸ்னேரியா வாட்டர், வாட்டர் ஹயாசிந்த் வாட்டர், டேட் பாம் லேண்ட், ஹைட்ரில்லா வாட்டர், லில்லி வாட்டர். கலர் த வாட்டர் ஹயாசிந்த் பிளான்ட். இந்த ஹயாசிந்த் ஆகாய தாமரைக்கு நமக்கு எதுக்குன்னு பொருத்தமான கலர் நம்ம அடிக்கணும். ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எது சரியா தவறான்றதை இந்த நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸட் ரூட்டட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வாட்டர் பாடிஸ். இந்த வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் வந்து நீர்நிலைகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ட்ரூ. லீவ்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் சப்மெர்ஜ்டு இன் தி வாட்டர். தாமரையுடைய இலைகள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னது? ஃபால்ஸ். லோட்டஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி பாண்ட்ஸ். இந்த தாமரை பார்த்திங்கன்னா நிறைய குளத்தில் வந்து தாமரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ. வாட்டர் ஹயாசின்த் ஃப்ரீலி ஃப்ளோட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பாஞ்சி பாடி ஃபில்டு வித் ஏர். ஆகாய தாமரையில் வந்து பஞ்சு போன்ற காற்றறைகள், ஸ்பாஞ்சினா வந்து இந்த பஞ்சு போன்ற காற்றறைகள் இருப்பதனால அது தண்ணியில் மிதக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரூ. பிளான்ட்ஸை பற்றின தகவல்கள்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.